தூக்குநூல் பிரமாணம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது, நான், கர்த்தராகிய ஆண்டவரே, மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்துப் போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா அழியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்துப் போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ மனம் திரும்பாமல் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலுமே பொறுமையோடு காத்திருப்பார். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தாரோ கர்த்தருடைய பொறுமைக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை, கர்த்தருக்கும் மதிப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பொறுமையை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு பரிசுத்தமான தேசமாய் இருக்க வேண்டும். ஆனால் அந்த தேசமோ இப்போது பாவமான தேசமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இல்லை. அவர்களிடத்தில் துன்மார்க்கமும் அக்கிரமமும் மீறுதல்களும் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் மீது ஒவ்வொரு நியாய தீர்ப்பாக அனுப்புகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு வரப்போகிற பஞ்சத்தை ஒரு தரிசனத்தில் பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் கர்த்தர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்குவதை ஆமோஸ் பார்க்கிறார். கர்த்தரே இந்த வெட்டுக்கிளிகளை உண்டாக்குகிறார். கர்த்தர் தம்முடைய ஞானத்தினாலும் வல்லமையினாலும் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டிக்கிறார். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமையினால் உருவத்தில் சிறிதாயிருக்கும் எறும்பையும் உருவத்தில் பெரிதாயிருக்கும் யானையையும் சிருஷ்டிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக இந்த வெட்டுக்கிளிகளை உண்டாக்குகிறார். இவை தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றும் ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் இருக்கிறது. கர்த்தர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கி அவற்றை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக அனுப்புகிறார். கர்த்தர் வெட்டுக்கிளிகளை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக அனுப்பும் காலமும் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்குகையில் கர்த்தர் இந்த வெட்டுக்கிளிகளை உண்டாக்கி அவற்றை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்புகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுவதற்கு முன்பாக அவருடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படுகிறது. கர்த்தர் தாம் உண்டாக்கின வெட்டுக்கிளிகளை ராஜாவினுடைய முதலாம் புல்லறுப்பு காலத்தில் அனுப்பவில்லை. இஸ்ரவேல் தேசத்தின் வசந்த காலத்தில் முதலாம் கந்தாயத்து புல் முளைக்கும். இக்காலத்தில் புல் அதிகமாய் தேவைப்படும். கர்த்தர் தாம் உண்டாக்கின வெட்டுக்கிளிகளை முதலாம் கந்தாயத்து புல் முளைக்கும் காலத்தில் அனுப்பியிருந்தால் ராஜாவால் புல் அறுக்க முடியாது. தேசத்தில் தானிய பஞ்சம் வருவது போல
புல்லுக்கும் பஞ்சம் வந்துவிடும். கால்நடைகளுக்கு தீவனம் இருக்காது. பசுமாடுகள் பாலை கறக்காது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் பாலுக்கு பஞ்சம் வந்துவிடும். கர்த்தரோ இஸ்ரவேல் வம்சத்தாரை அதிகமாய் தண்டிக்காமல் அவர்களை மட்டாய் தண்டிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தில் முதல் கந்தாயத்தில் முளைத்த புல்லை அறுப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்க துவங்கும் போது கர்த்தர் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு முதல் கந்தாயத்து புல்லை போல இரண்டாம் கந்தாயத்து புல் அதிக முக்கியமானது அல்ல. முதலாம் கந்தாயத்து புல் நன்றாய் முளைத்திருந்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை துதித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ முதலாம் கந்தாயத்து புல்லை அறுவடை செய்து அதன் நன்மைகளையெல்லாம் அனுபவித்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது வருகிறது. தங்களுக்கு முதலாம் கந்தாயத்து புல் அறுவடை ஆசீர்வாதமாய் இருந்தது போல இரண்டாம் கந்தாயத்து புல்லின் அறுவடையும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். கர்த்தர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கி இஸ்ரவேல் தேசத்தின் மீது அனுப்புகிறார். தேசத்தில் இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்க துவங்கும் காலத்தில் கர்த்தர் வெட்டுக்கிளிகளை அங்கே அனுப்புகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் புல் வளரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். புல் வளர்கிறது. ஆனால் வளர்ந்த புல்லை வெட்டுக்கிளிகள் கூட்டமாய் வந்து தின்று போடுகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் இரண்டாம் கந்தாயத்தில் முளைக்கும் எல்லா புல்லையும் வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்து விடுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு குறைவு உண்டாயிற்று. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த முந்தின ஆசீர்வாதங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் நன்றி உள்ளவர்களாக இல்லை. ஆகையினால் அவர்களுக்கு பிந்தின ஆசீர்வாதம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு அழிவை அனுப்புகிறார். தங்கள் தேசத்தின் புல்லை வெட்டுக்கிளிகள் தின்று தீர்த்த போதும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பவில்லை. கர்த்தர் அவர்கள் மீது மேலும் ஒரு நியாய தீர்ப்பு அனுப்புகிறார். அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அக்கினி பற்றி எரிகிறது. அக்கினி என்பது வறட்சியை குறிக்கலாம். தேசத்தில் மழை இல்லை. சூரிய உஷ்ணம் அதிகமாய் இருக்கிறது. பூமி காய்ந்து போய் இருக்கிறது. அக்கினி மகா நாளிலே பட்சிக்கிறது. அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்த்து விடுகிறது. தேசத்தில் பஞ்சமும் வறட்சியும் மிகுதியாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். அவை பூமியின் மீது முளைத்திருந்த தேசத்தின் புல்லை தின்று தீர்த்து விடுகிறது. கர்த்தர் அதன் பின்பு தேசத்தின் மீது அக்கினியை அனுப்புகிறார். அந்த அக்கினி பூமிக்கடியில் முளைத்திருக்கும் புல்லின் வேர்களையும் பூண்டுகளையும் பட்சித்து போடுகிறது. கர்த்தர் அக்கினியினாலே இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரிக்கும் போது அவர்களுக்கு விஷக்காய்ச்சல் வந்துவிடுகிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இந்த ஜுரத்தினால் அவர்களுடைய எலும்புகள் கூட சூடாய் இருக்கிறது. கர்த்தர் அக்கினியினால் இஸ்ரவேல் வம்சத்தாரை நியாயம் விசாரிக்கும் போது வானத்தில் இருந்து மின்னல்களும் இடிகளும் அவர்களுடைய தேசத்தின் மீது விழுந்திருக்கலாம். சோதோமையும் கோமோராவையும் அக்கினி பட்சித்தது போல வானத்தில் இருந்து விழுந்த மின்னலும் இடியும் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள வீடுகளை பட்சித்திருக்கலாம். சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியின் நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 4:11. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை அக்கினியாலே நியாயம் விசாரிக்கும் போது அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்திருக்கலாம். அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பட்டணங்களை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டிருக்கலாம். வெட்டுக்கிளிகள் கிராமங்களில் உள்ள வயல் நிலங்களை அழித்து போட்டது. அக்கினி பட்டணங்களையும் அங்கே உள்ள வீடுகளையும் அழித்து போட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை அக்கினியாலே நியாயம் விசாரிக்கும் போது அது பூமியின் மேல் பரப்பில் உள்ளதையும் அழித்து போடுகிறது. அது பூமியின் கீழே மகா ஆழத்தில் உள்ளதையும் பட்சித்து போடுகிறது. எலியாவின் காலத்தில் வானத்தில் இருந்து இறங்கி வந்த அக்கினி தண்ணீரை பட்சித்து நக்கி போட்டது போல
கர்த்தர் அனுப்பும் அக்கினி மகா ஆழியை பட்சித்து போடுகிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் உண்டாக்கும் விளைவுகளை ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கிறார். அப்போது ஆமோஸ் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபம் நீங்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார். ஆமோஸ் யாரிடத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அந்த நாள் அவர்களுக்கு பயங்கரமும் இருளும் அந்தகாரமுமான நாளாயிருக்கும். இஸ்ரவேல் தேசத்திற்கும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கும் அழிவு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்று கர்த்தர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ மனம் திரும்பாமல் தொடர்ந்து துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பும் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது வருகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாகிறது. வெட்டுக்கிளிகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்த்து விடுகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்திருக்கிற அழிவை ஆமோஸ் பார்க்கிறார். அவர் கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக பயபக்தியோடு பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் என்று ஆமோஸ் ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களை அவர்களை விட்டு நீக்கி போடும் என்று பொருள்படுமாறு ஆமோஸ் ஜெபம் பண்ணுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது ஏராளமான பாடுகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்களுக்கு அவர்களுடைய பாவங்களே அடிப்படை காரணம். அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அவர்களுடைய கஷ்டங்களும் அவர்களை விட்டு நீங்கும். பாவ மன்னிப்பே ரட்சிப்புக்கு ஆதாரம். ஆமோஸ் கர்த்தரிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை மன்னித்தருளும் என்று கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மீது கர்த்தருடைய கோபம் வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் மீது காண்பிக்காமல் தம்முடைய கோபத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆமோஸ் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் காரணத்தை நீக்கும்போது அதன் விளைவு நீங்கும். கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து நம்முடைய பாவத்தை நீக்கும்போது பாவத்தின் விளைவாகிய சாபம் நம்மை விட்டு நீங்கும். காரணம் இல்லாமல் விளைவு உண்டாகாது. கர்த்தர் தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆமோஸ் மன்றாடுகிறார். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான் என்று ஆமோஸ் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். ஆமோஸ் இந்த வார்த்தையை மறுபடியுமாய் சொல்லுகிறார். யாக்கோபு கர்த்தருக்கு பக்தியுள்ள ஜனம். ஆமோஸ் யாக்கோபுக்காக பரிந்து பேசுகிறார். யாக்கோபின் பெயரை இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். யாக்கோபு இப்போது சிரித்து போய் இருக்கிறான். அவன் பலவீனம் அடைந்திருக்கிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் யாக்கோபின் மீது ஏற்கனவே பலமுறை வந்திருக்கிறது. ஆகையினால் யாக்கோபு இப்போது ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருக்கிறான். தாழ்ச்சி அடைந்திருக்கிறான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யாக்கோபின் மீது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அவன் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போவான். இஸ்ரவேல் ஜனத்தாரால் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் பிறருக்கும் உதவி செய்ய முடியவில்லை. அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாய் இருக்கிறது. திரளான எண்ணிக்கையில் இருந்தவர்கள் இப்போது சொற்ப எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பலமும் குறைந்து போயிற்று. பலசாலிகளாய் இருந்தவர்கள் பலவீனராய் இருக்கிறார்கள். யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் என்று ஆமோஸ் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சிநேகிதர் இல்லை. அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. கீழே விழுந்து கிடக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாரை எந்த ஜாதியாராலும் எந்த தேசத்தாராலும் எழுப்ப முடியாது. கர்த்தருடைய கரத்தினால் மாத்திரமே அவர்களை எழுப்ப முடியும். கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஆமோஸின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்பியதற்காக மனஸ்தாபப்படுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் அப்படி ஆவதில்லை என்று கர்த்தர் ஆமோஸுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறார். கர்த்தர் மனஸ்தாபப்படுவார், ஆனால் அவர் மனம் மாறமாட்டார். கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பதற்கு வேறொரு வழியை தெரிந்தெடுக்கிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு கொடுக்கப்படும். அது நிறுத்தப்படாது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை பற்றி இங்கு சொல்லும்போது மறுபடியுமாய் அப்படி ஆவதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் ஏற்கனவே பல சமயங்களில் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தரும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் வம்சத்தாரை அழித்து போடாமல் ரட்சித்திருக்கிறார். நாம் தேசத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கிற ஜனங்களும் ஜெபிக்கிற ஊழியக்காரர்களும் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். கர்த்தர் மனஸ்தாபப்பட வேண்டும் என்று ஆமோஸ் எதிர்பார்த்தார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை அழித்து போடாமல் அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்க வேண்டும் என்று ஆமோஸ் ஜெபம் பண்ணினார். கர்த்தரோ கிருபை மிகுந்தவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். கர்த்தர் ஆமோஸின் பரிந்து பேசும் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை மன்னிக்கிறார். தம்முடைய நியாய தீர்ப்பை அவர்கள் மீது உடனே அனுப்பாமல் அதை நிறுத்தி போடுகிறார். நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் பணிவோடும் பயபக்தியோடும் வரும்போது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை எத்தனை தரம் வேண்டுமானாலும் மன்னிப்பார். 7 தரம் மாத்திரமல்ல, 7-70 தரமாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் வருந்தி கர்த்தரிடத்தில் போகும்போது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். தமக்கு விரோதமாக பாவம் செய்யும் இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பு வரும் என்று கர்த்தர் எச்சரித்து சொல்லுகிறார். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தாரோ கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப மறுக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய பாவமான ஜீவியமும் கர்த்தர் அவர்கள் மீது அனுப்பும் நியாய தீர்ப்பும் ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய செய்தியை ஆமோசுக்கு ஒரு தரிசனத்தின் மூலமாய் காண்பிக்கிறார். கர்த்தர் தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நிற்கிறார். கர்த்தருடைய கையில் ஒரு தூக்குநூல் இருக்கிறது. ஆமோஸ் கர்த்தரையும் மதில் சுவரையும் கர்த்தருடைய கையில் உள்ள தூக்கு நூலையும் தரிசனமாக பார்க்கிறார். கட்டிடம் கட்டுகிறவர்கள் மதில் சுவர்களை கட்டும்போது தூக்கு நூலை பயன்படுத்துவார்கள். செங்கலை வரிசையாக வைத்து அடுக்கி கட்டும்போது செங்கல் கட்டு சீராக இருக்க வேண்டும், சுவர் நேராக இருக்க வேண்டும். அதற்காக கட்டிட வேலை பார்க்கிறவர் தூக்கு நூலை பயன்படுத்தி சுவரை நேர்த்தியாக்குவார். சுவற்றில் கோணலாக இருக்கும் செங்கல் பகுதியை நீக்கி போடுவார். அப்போதுதான் மதில் சுவர் நேராகவும் நேர்த்தியாகவும் இருக்கும். கர்த்தர் இஸ்ரவேலை தம்முடைய மதில் சுவராக கட்டுகிறார். தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே இஸ்ரவேல் வம்சத்தார் மதில் சுவரை போல கட்டப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை உறுதியாகவும் நேர்த்தியாகவும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் திட்டத்தின் பிரகாரமாகவும் கட்டியெழுப்ப வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். இதற்காக கர்த்தர் தூக்கு நூலை பயன்படுத்தி அவர்களை கட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தின் மதில் சுவர் வெண்கலம் போல உறுதியாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அது உறுதி இல்லாமல் பலமிழந்து இருக்கிறது. கர்த்தர் தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட மதில் சுவரின் மேல் நிற்கிறார். அந்த சுவரை அளப்பதற்காக கர்த்தருடைய கையில் தூக்கு நூல் இருக்கிறது. இந்த தூக்கு நூலை பயன்படுத்தி சுவற்றின் எந்த பகுதியில் தவறு இருக்கிறது என்பதை கர்த்தர் கண்டுபிடிப்பார். சுவற்றை சோதித்து பார்ப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் என்னும் அவருடைய ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுகிறார். கர்த்தருடைய ஜனத்தின் நடுவே பாவிகளாகவும் துன்மார்க்கராகவும் மீறுகிறவர்களாகவும் இருக்கிற ஜனங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்படுவார்கள். அவர்கள் வேறுபிரிக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை மன்னிக்க மாட்டார். அவர்கள் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை கொடுப்பார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை சோதித்து பார்க்கிறார். அவர்களை பல சோதனைகள் வழியாக வழி நடத்துகிறார். அவர்கள் நடுவே தம்முடைய தூக்கு நூலை விடுகிறார். சுவற்றில் எவ்வளவு பகுதி இடிக்கப்பட வேண்டும் என்பதை கணக்கு பார்க்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரில் யாரெல்லாம் பாவம் செய்தவர்கள் என்பதையும் யாரையெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும். தேசம் அழிந்து போகும். இஸ்ரவேல் வம்சத்தாரும் அழிந்து போவார்கள். இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேல் வம்சத்தாரையும் குறிப்பதற்கு ஈசாக்கின் வம்சத்தார் என்னும் வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு என்னும் பெயருக்கு நகைப்பு, சிரிப்பு என்பது பொருள். இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்களுடைய அண்டை தேசத்தார் மத்தியிலே நகைப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அந்நிய தேசத்தார் இஸ்ரவேல் புத்திரரை ஏளனம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய மதில் சுவர்களும் கோட்டை சுவர்களும்
கர்த்தருடைய ஆலயமும் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் நம்புகிறார்கள். ஆனால் ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்பற்றி போகிறார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களையும் தங்கள் மாம்ச பலத்தையும் தங்கள் ஐஸ்வர்யங்களையும் நம்புகிறார்கள். இவை தங்களை பாதுகாக்கும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமாக அவர்களை தண்டிக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்களை அவமாக்கி போடுகிறார். ஈசாக்கின் மேடைகளை பாழாக்கி போடுகிறார். யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாக கர்த்தர் பட்டயத்தோடு எழும்பி வருகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தண்டிக்கும் போது முதலாவதாக இஸ்ரவேலின் அரச குடும்பத்தில் உள்ளவர்களை அழித்து போடுகிறார். இரண்டாம் யெரொபெயாம் இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாருக்கு ராஜாவாய் இருக்கிறார். யெரொபெயாமின் குமாரனாகிய சகரியாவின் காலத்தில் இவனுடைய குடும்பம் முற்றிலுமாய் அழிந்து போயிற்று. யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 15:10. நிறைவேறிய முன்னறிவிப்புகள். இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழாக்கப்படும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோட எழும்பி வருவேன். ஆமோஸின் தரிசனங்கள். வெட்டுக்கிளிகள் தேசத்தை அழித்தது. ஆமோஸின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அக்கினி தேசத்தை அழித்தது. ஆமோஸின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தூக்கு நூல். ஆமோஸ் இதை குறித்து ஜெபம் பண்ணவில்லை. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டார். தம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பல சமயங்களில் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டிருக்கிறார். பூமியில் தமக்கு எதிராக உள்ள எல்லா கலகங்களையும் ஒடுக்கி அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இதற்காக கர்த்தர் பல சமயங்களில் தேசத்தின் மீது சாபங்களையும் மேலும் பல சமயங்களில் ஆசீர்வாதங்களையும் அனுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய மனதை மாற்றிக்கொண்டாலும் அவருடைய முடிவான சித்தம் ஒருபோதும் மாறுவதில்லை. ஈசாக்கின் மேடைகள் என்பவை விக்கிரக ஆராதனையின் மேடைகளை குறிக்கும். இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும். சமாரியா, பெத்தேல், கில்கால் ஆகிய விக்கிரக ஆராதனையின் மையங்கள் அழிக்கப்படும் போது இஸ்ரவேலின் விக்கிரக மேடைகளும் அழிக்கப்படும். யூதா அழிக்கப்பட்ட போது சாலமோன் கட்டிய தேவாலயமும் அழிக்கப்பட்டது.